நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். ஒரு திரையுலக ஜாம்பவனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரவிந்தராஜ் டிஎஃப்டி. இவர் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இப்போது தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான படம் இது. விரைவில் திரைக்கு வர இருக்குது. முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்குது. அரவிந்தராஜ் என்பவர், அதாவது பார்த்திங்கன்னா ஊமை விழிகள் படத்தோட இயக்குனர் இவர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்க உழவன் மகன், தாய்நாடு, இந்த மாதிரி பல படங்களை இவர் இயக்கியிருக்காரு. ஆனால் என்னவோ தெரியல, பார்த்திங்கன்னா இந்த படங்கள் எல்லாம் ஆபவானன் வழங்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் டைரக்ஷன் பண்ண ஒரு 5-6 படங்களை ஆபவானன் டைரக்ஷன் பண்ணதாக தவறாக எழுதியிருந்தாங்க. அதை பற்றி கூட அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஆரம்பத்துலேருந்தே அப்படியே பழகிடுச்சுன்னு ஒரு பெருந்தன்மையாக அவர் ஒரு பதிலை சொன்னார். இருந்தாலும் ஒரு படைப்பாளி அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு தானே அந்த கிரேஸ் போகணும். ஒரு படைப்பாளி அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறது அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னாதான். அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் டி ராஜேந்தரோட ஒருதலை ராகம் படத்தில் பார்த்திங்கன்னா அவரோட பேரே வராது. டைரக்ஷனும் கூட வேறு ஒருத்தர் பேர் தான், இப்ராஹிம் சொல்லிட்டு அவர் பேர் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது அவர் அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டார். நாளடைவில் இன்றைக்கி டி ராஜேந்தர் மிக மிக பிரபலமாக இருக்கனால அந்த படம் அவரோட படம் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாரு. மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுபோல் அரவிந்தராஜ் அப்படின்ற ஒரு நபர் அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே யாரும் காட்டலை. பல படங்களில் அரவிந்தராஜோட பெயர் மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரசிகர்களாக நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதனால தான் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல். இவர் ஒரு அற்புதமான இயக்குனர். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் சத்யராஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வில்லன் ஃபோர்ஸ்லேயே இருந்தார். சாவி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கும்போது அப்போ தாய்நாடு அப்படின்ற ஒரு படத்தை சத்யராஜுக்கு இவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சத்யராஜோட டோட்டல் கேரக்டரையே சேஞ்ச் பண்ணது அரவிந்தராஜ் சார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. ரொம்ப அற்புதமாக அதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சத்யராஜ் அவர்களை எம்ஜிஆர் மாதிரியான ஒரு கெட்டப்பில் அவரோட மாடுலேஷனில் இவர் மாற்றியிருப்பார். இன்றைக்கி நிரந்தரமாக அந்த சத்யராஜ் அந்த மாடுலேஷனில் தான் இன்ன வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு. அதுபோல் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கருப்பு ரோஜாக்கள்னு ஒரு அற்புதமான படத்தை இவர் பண்ணியிருப்பார். அதில் ராம்கி நடிச்சிருப்பார். அதுபோல் விஜயகாந்த் அவர்களுக்கு அவரோட வளர்ச்சியில் இவரோட முக்கிய பங்கு என்றால் நிச்சயமாக மிகையாகாது. உழவன் மகன் என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உழவன் மகன் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா விஜயகாந்துக்கு 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவும் வித்தியாசம் காட்டி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் அந்த உழவன் மகன். அதுக்கப்புறமா தான் விஜயகாந்த் மிக பிரபலமாக நடித்தார். அதே மாதிரி அந்த போலீஸ் கேரக்டர் அது விஜயகாந்துக்கு அந்த ஸ்டைலாக உருவானதுக்கு காரணம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஊமை விழிகள் படம் தான். அதே மாதிரி ஊமை விழிகளில் கார்த்திக்லேருந்து பெரிய பெரிய நட்சத்திரங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இயக்குனர். ஒரு படத்தோட வெற்றிக்கு காரணம் நிச்சயமாக இயக்குனர் என்பதில் எந்த வித மாறுபாடும் நமக்கு கிடையாது என்பது உண்மை. இந்த படங்கள் 12 படங்களுக்கு மேலே இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் கைவண்ணத்தில் உருவாக்குனது டிஎஃப்டியில். ஆனால் அந்த பெரும்பாலானவர்கள் அந்த படங்கள் எல்லாமே ஆபவானன் சொல்கிறாங்க. அந்த படங்களை எல்லாம் இயக்கியது ஆபவானன் அல்ல, அரவிந்தராஜ். ஆபவானன் என்பவர் தயாரிப்பாளர். அதே மாதிரி கதை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவார். ஆனால் இயக்குனர் என்பது அரவிந்தராஜ் தான். நன்றி. வேறு ஒரு நல்ல தகவல்.